எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கள். எளிய மகன் இந்த மகனை பாருங்கள். எத்தனை ஆண்டுகளாக கத்துகிறேன் என்று பாருங்கள். அண்ணல் காந்தியடிகள் வாயிலிருந்து எடுத்து வார்த்தையை பேசினால் அவன் கேட்பவன் செவி வரைதான் செல்லும். நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசு, அப்போதுதான் அவன் செவியை கடந்து சிந்தனையில் போய் சேர்ந்து செயலாக்கம் பெறுங்கிறார். நான் இதயத்தையும் கடந்து ஈரக்குலையில் இருந்து எடுத்து பேசுகிறேன். என் உடன் பிறந்தவனே, உனக்காக ஏங்கி ஏங்கி கத்துகிறேன் என்றால் ஏன்? இவர்களால் என்ன நடந்திருக்கிறது? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 1000 ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைச்சது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தால் இது எப்படி நீ எடுத்துக்கொள்கிறாய்? எப்படி எடுத்துக்கொள்கிறாய்? தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா? நீ 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம்ம அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்க்க நீ யார்? என் தாதி தகுதியானவளா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீ யார்? யார் நீ? 1000 ரூபாய் காசு எவன் அப்பம்ட்டு காசு? உங்க அப்பம்ட்டு காசா இல்ல உங்க தாத்தா காசா? உன் பரம்பரை சொத்தை வித்த காசா? ஏன் காசு? ஏன் வரி காசு? நான் உழைச்சு கொடுத்த காசு, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் இதையெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றி விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குறது. பஸ் டிக்கெட் இலவசம் கேட்டேன். நாங்கள் கேட்டோம்மா ஓசி அதை இப்ப கொஞ்சம் யோசி. ஓட்டை மாத்தி போட்டு இந்த அண்ணனை கொஞ்சம் நேசி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் திமுக தான் ஜெயிக்கும், அவன் தான் ஜெயிக்கும், இவன் தான் ஜெயிக்கும் புறந்தள்ள பார்ப்பார்கள். என்னை புறந்தள்ளுகிறார்கள். போட்டியிலே இல்லை என்று சொல்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படிதான் நினைச்சாங்க எங்க அண்ணனை அப்படிதான் நினைச்சாங்க. சின்ன பைய பிரபாகரன் என்ன பண்ணுவான்னு இன்டர்நேஷனல் திணறிடுச்சு, பயந்துருச்சு. ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாம துடிச்சுக்கிட்டு இருந்தவன் 20 நாடுகளின் துணையோடு தான் அவரோட சண்டை போட முடியுங்கிற நிலைக்கு உயர்ந்து நின்ட்டான். 20 நாடு சீமான வீழ்த்த இத்தனை கட்சி கூட்டணி சண்டா தான் முடியும்னு இவன் கணக்கெடுத்துட்டான். அவங்க ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க தம்பி தங்கையில, அவாய்ட் ஹிம், forget him, ignore him. இதை தான் போடுவா. நீ ஹிம்னு நான் ஒரே கும்னு குத்தி ஏறி வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோட்பாடு தான் ராஜா, ஒரு கோட்பாடு தான். நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிட முடியாது, எப்படியும் எரியும், பற்றி எரியும். இந்த புரட்சி தீயை எந்த கொம்பனாலும் அணைக்க முடியாது. நாங்கள் யார்? பல வெற்றிகளை சந்தித்து இந்த களத்திற்கு வந்தவர்களை தோற்று 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 வெல்வதற்கு வெற்றியை விரட்டி கொண்டிருக்கிற வீரமறவர்கள். எங்கள் முன்னவர்கள் தொலைத்ததை தேடி தேடி வருகிற தமிழ் தேயர்கள், தமிழ் தேய பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்தோம்? ஏச்சு பேச்சுக்களை தாங்கினோம். கணக்கிலடங்கா அவமானங்கள், அவதூறுகளை தாங்கினோம். எதற்காக? விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது என்ற கோட்பாட்டை படித்தோம். அவதூறுகளை கடக்க இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்பதை படித்தோம். தூக்கி வீசினோம். எங்கள் தலைவன் கற்பித்தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே, நம்மை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வீசுபவன் வைரக்கல்லை விட்டு எறிந்தால் குனிந்து எடுப்போம், வெறுங்கல்லை விட்டு எறிந்தால் தடுப்போம். அவ்வளவுதான். தட்சாலி வரானர். லெனின் நமக்கு என்ன கற்பிக்கிறான்? உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு.
அதைத்தான் இந்த மகன் செய்கிறேன். என்னை நம்பி நிற்கிற இந்த கூட்டத்திற்கு உண்மையாக இருக்க போராடுகிறேன். அதனால்தான் நான் உண்மையும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தனித்து 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 தேர்தலிலே நாங்கள் பல களத்திலே நிற்கிறோம். என்ன வந்து முன்னாடி வந்து கேட்க சொல்லு. இது பேச்சில்ல, அண்ணன் பேசுவது பேச்சில்ல, அடிமை தேசிய இனத்தின் உரிமைக்கான மூச்சு. இது உரிமை பெற்றவன் விடுதலை பெற்றவன் பேசுகிற பேச்சுக்கும் அடிமை உரிமைக்காக அடிமை உரிமையை பெறுவதற்கு விடுதலைக்காக பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்க புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு அப்படின்னு பேசலவன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிறான். அந்த முழக்கம் இது முழக்கம். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் எலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்றார் தாத்தா பாவலர் பெருஞ்சித்தினார். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்றார். அந்த அடிமை நிலையிலிருந்து அன்னை தமிழ் சமூகத்தை மீட்கவே காக்கவே பெரிய அரசியல் புரட்சி படையை திரட்டிக் கொண்டு தாத்தா உன் பேரன்கள் கிளம்பி வருகிறோம் என்பதை அருமை தமிழ் சொந்தங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எங்கள் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அரசியலால் அறிவாயுதத்தால் வென்று முடிப்போம். இது மக்கள் ஜனநாயக புரட்சி. மதிப்பிற்குரிய எங்கள் தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் மக்களை திரட்டி அரசியல்படுத்தி அணிதிரட்டாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். எங்க அண்ணன் தமிழரசன் அவர் கையளித்து விட்டு போன கனவு தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு, அவனுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலைவளம் எல்லாவற்றையும் காப்பது. அந்த கடமையும் பொறுப்பையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அற்ப தோல்வி வெற்றிக்கெல்லாம் கவலைப்படுகிறது. தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்பவன் எவனோ அவனை ஆகச் சிறந்த வீரன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தோற்றோம் பலமுறை. யாரிடம்? என் அப்பா அம்மாவிடம், என் அண்ணன் தம்பிகளிடம். தோற்றது நாங்கள் இல்லை என் அன்பு மக்களே, என் மக்கள் தோற்றார்கள். யாருக்கு? இவர்களுக்கு வாக்களித்து. எதையுமே பெறவில்லையே என் மக்கள். அதனால் அவர்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள். எங்கிருந்து வந்தோம்? அங்கிருந்து வந்தோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் நாங்கள் இன்று உங்கள் முன்னாடி வந்தோம். ஏன்? பொறுத்து சகித்து யார் சரி செய்வது? யாரோ ஒருவர் வருவார் என்று காத்திருக்காதே. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்கும் காத்திருந்ததில்லை. இருப்பவர்களில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து விடும் என்கிறார்கள். அப்படித்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் வந்தான். அப்படித்தான் உங்கள் மகன் நான் வந்தேன். அப்படித்தான் இவர்கள் எல்லாம் என் கையை பற்றி கொண்டு வருகிறார்கள். 32 லட்சம் மான தமிழர்கள், ஒரு பின்பலமும் இல்லாத எளிய மகன் எனக்கு. 32 லட்சம் மான தமிழர்கள் மங்களாக இருந்த சின்னத்தை தேடி வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டில் 70 ஆண்டு 60 ஆண்டுகள கட்சிக்கு இடையே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று உயர்த்தினார்கள். என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த மகன் எனக்கு, என் தம்பிக்கு, என் தங்கைக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், போடாது போங்கள். ஆனால் உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன், இந்த அயோக்கியர்களுக்கு போட்டு நாட்டை நாசமாக்கிறாது. தயவு செய்து ஓட்டு போட தயவு செய்து போற்றாத. அது எப்படி ஆயிரும்? நல்லா சமைச்சு வச்சு நீனும் சாப்பிடாம மற்றவனும் கொடுக்காம குப்பையில் கொண்டு கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிரும். தயவு செய்து 50 வருஷமா இவங்களுக்கு 60 வருஷமா போட்டு நீ செஞ்ச சாதனை என்ன? நீ பெத்த பிள்ளைகளை நடு ரோட்டில் போட்டது தான். நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் இருக்கிறேன்ல, உரிமை இழந்து
காவிரியில் தண்ணி இல்லை, முல்லைப்பெரியால் தண்ணி இல்லை, நீத்தேன் இருக்குன்னு என் பூமி தாய் ஈரக்குலையாக இருக்கிறேன். பூமியிலேருந்து தண்ணி எடுத்தால் விஷமாக மஞ்சளாக வருது, சோறை ஆக்குனா மஞ்சள் புத்து நிற்கிது, காற்று நஞ்சாயிருச்சு, காற்றை சுவாசிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு என் பிள்ளைய. கந்தக துகள், பெட்ரோல் டீசல் துகளை சுவாசிக்குது. 100 மரணம் பட்டியல் எடுத்து பார்த்தா 90 பேர் புற்றில் சாகுறான். அப்போ அங்கொன்று இங்குன்றுமா புற்றுநோய் என்று கேள்விப்பட்டது. இப்போ புற்றுநோய் அல்ல, அது ஒரு தொற்று போல பரவி கொண்டிருக்கிறது. 3 வயது குழந்தை புற்றுநோயில் சாகிறாள். என்னடா, கஞ்சா குடித்தாளா, சிகரெட்டு பிடிச்சாலா, பான்பராக் பிடிச்சாலா, சாராயம் குடித்தாலா? ஒன்றும் இல்லை, தாய் மாரில் பால் குடித்தா. தாய்ப்பால் எப்படா நஞ்சாச்சு? தாய் தின்ன உணவு நஞ்சாச்சு. காய்கறி நஞ்சு, பழங்கள் நஞ்சு, நீர் நஞ்சு, சோறு நஞ்சு. நஞ்சை தின்னு சிறுக சிறுக செத்து கொண்டிருக்கிறதை பார்த்து என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கெஞ்சினான், நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன். அதை நிறைவேற்ற ஓடி வந்தோம், உங்களை தேடி ஓடி வந்தோம். தொலைதூரத்திலிருந்து வாரோம். எங்கள் முகங்கள் வாடி இருக்குது, எங்கள் கண்கள் உள்ளே இருக்கிறது, எங்கள் உடல் இளைத்து களைத்திருக்க காரணம் ரொம்ப தூரத்திலிருந்து ஓடி வருகிறோம். என் அருமை பெற்றோர்களே, உங்களைத்தான் தேடி வருகிறோம். எதற்காக? உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நாடி வருகிறோம். தேடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்கிறார் இயேசுபிரான். நீங்கள் தட்டுங்கள், உரிமைக்காக தட்டுங்கள் என் அன்பு மக்களே, தட்டுங்கள். தயவு செய்து பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். அந்த கடைக்கு போனால் நல்ல சேலை கிடைக்கும், நல்ல சட்டை கிடைக்கும் என்று போகிறீர்கள். என் அருமை தாய்மார்கள், ஒரு சேலை வாங்குவதற்கு 100 சேலையை புரட்டு என்று புரட்டி பார்க்கிறீர்கள். அதில் ஒரு சேலை எடுக்கிறீர்கள். 6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே இவ்வளவு தேடும்போது 5 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை நீங்கள் ஏன் தேட மாட்டீர்கள்? ஒரு வேட்பாளரை ஏன் தேட மாட்டீர்கள்? அந்த கடையில் புரட்டா நல்லா கிடைக்கும், அந்த கடையில் சுக்கா பக்காவா இருக்கும், அந்த கடையில் தங்கம் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும், அந்த கடையில் செல்போன் நியூ மாடல்லாம் கிடைக்கும் என்று தேடி போகிற என் உடன் பிறந்தார்களே, ஒரு தடவை தேடுங்கள். உங்களுக்கான தலைவனை ஒரு தடவை தேடுங்கள். தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் கரைக்கும் போது சுவையை கூட்டுகிற சர்க்கரை உப்பை போல இருக்கணும். தலைவர் என்பவன் யார்? தன்னையை எரித்துக்கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு தலைவனை தேடு. தனி மனித அபிமானத்தை கைவிடு. நல்ல தத்துவத்தை தலைமையேற்று கத்துக்குள். அதை கத்துக்குள். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துறதை கைவிடு. ரொம்ப நாளாக போட்டாச்சு உதயசூரியன், ரொம்ப நாளாக போட்டாச்சு ரெட்டலை, போட்டாச்சு. எது ஒன்றிலையும் புதுசு தேடுற என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவனே, எது ஒன்றையும் புதுசு தேடுகிறியே. ஒரு செல்போன் புதுசாக வந்தால் பயன்படுத்தி பார்க்க நினைக்கிறியே, ஒரு வாட்ச் புதுசாக வந்தால் வாங்கி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியே, ஒரு சோப்பு புதுசாக வந்தால் போட்டு குளிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியே. எல்லாத்துலேயும் புதுசு தேடுற நீ 70 வருஷமா 60 வருஷமா ஏன் ஒரே சின்னத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு கிடக்கிற? விடு. இந்த தாமரை மலரும்னா தாமரை தண்ணியில் மலரும், தமிழன் கண்ணீரில் எப்படா மலரும்? எப்படி மலரும்? கை சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு ஒருத்தம் போடலாமாடா? நல்ல தமிழ் மகன் போடலாமா? உன் இனத்தை கொள்வதற்கு ஆயுதம் கொடுத்து உதவிய கை, உன் இனத்தை கொள்வதற்கு வட்டி இல்லாத கடனாக பல லட்சம் கோடிகளை எண்ணி கொடுத்த கை. அந்த கையை உற்று பார். உன் தாய் சிந்திய ரத்தம், உன் தங்கை சிந்திய ரத்தம் அந்த கைகளில் படிந்திருக்கும், கரையாக படிந்திருக்கும். தூரத்திலே இங்கே சோதனை சாவடியை போட்டுவிட்டு தூரத்திலே அப்பாவுக்கு முன்பு மகனை, அம்மாவுக்கு முன்பு மகனை, அக்காவுக்கு முன்பு தங்கையை, அண்ணனுக்கு முன்பு தங்கையை நிர்வாணப்படுத்தி, தாய் தந்தை நிர்வாணப்படுத்தி, கையை இப்படி உயர்த்தி நடந்து வாருங்கள் என்று நிறுத்தி சிங்கள ராணுவர்கள் சோதிக்கும் போது நம்ம அக்கா தங்கை மார்பை அப்படி பிடித்து திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டான் சிங்களன். கேட்க வைத்த கை இந்த கை. அந்த கைக்கு நீ ஓட்டு போட்டால் நீ ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மகனையும் விட்டால் எடுத்து சொல்ல உனக்கு நாதி இருக்காது. யாரு பேசுவா? உனக்கு யாரு பேசுவா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யாரு பேசுவா? வெயில் நீ யார் பேசுவா? நீ என்ன எனக்கு 5 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டியா? இல்லை என் தம்பி தங்கச்சியில் MP MLA அனுப்பிட்டியா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வரல. 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? நம்பிக்கை. உன் மேலே இருக்க காதல். உன்னை விட்டுட்டு போக முடியல. ஏன்? உன் கூட பிறந்துட்டு